Hi guys, welcome to Kena Financials. Today is 26th September. So இன்னைக்கு intraday-கான trade logic entry and exit இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 26th day வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு ரீப்ளே மோடில் வச்சுருக்கோம். ஸோ நேற்று எக்ஸ்பெக்டேஷன் நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு லெவல் வச்சுருந்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 40,000 ஒரு லெவல் அண்ட் தென் வந்து நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா 39,400 கிட்ட வந்து ஒரு லெவல் நம்ம வச்சுருந்தோம். ஸோ இப்போ 39,400 கீழே வந்து அதாவது ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகி 39,400க்கு கீழே மார்க்கெட் வரும்போது நம்ம செல் பண்ணியிருப்போம். அதுவே வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகிட்டு நமக்கு வந்து 39,700க்கு மேலே போச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 வரைக்கும் போகணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே சமயம் இன்னொரு கேஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேப் அப் ஆர் கேப் டவுன் நடக்கும்போது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வெயிட் பண்ணிவிட்டு அது பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு நடுவில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு. நம்ம இமீடியட்டாக நம்மளால் எந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனும் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அ கேண்டில். ஸோ அப்படி வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10:30 கேண்டில், அதாவது 10:30க்கு மேலே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம குரூப்பில் நேற்று பேசியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா 10:30க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஷார்ட் என்ட்ரி. அந்த என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே என்னோட ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 38 அட்லீஸ்ட் 38,300 போகும்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எனக்கு ஸ்டாப் ஹிட் பண்ணிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பிஹேவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 11:30 கேண்டில் வந்து இது மாதிரி மேலே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளோட ஐடியல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது இந்த லெவல் 38,750க்கு மேலே போயிடுச்சு, ஏதாவது கேண்டில் பக்கத்தில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து புட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணுறோம். சரிங்களா, அதுதான் நம்ம பிளான். ஸோ இந்த ட்ரேடுக்கான பிளான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12 கேண்டில் வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஸோ அதனால் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு லாஸ் புக் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிளான் ஆஃப் ஆக்ஷன், அதாவது நெக்ஸ்ட் லெவல் ட்ரேட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 38,500ல் சப்போர்ட் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட் பண்ண என்ட்ரியை வந்து மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல லாங் என்ட்ரி போகிறோம். இந்த கேண்டிலோட 50% கிட்ட நம்ம வந்து வைக்கிறோம். அண்ட் டார்கெட் வந்து என்ன பண்ணுறோம், ரவுண்ட் லெவலில் எது ரவுண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 39,000 அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் கேண்டில் கிட்ட நம்ம வைக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 172 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து லாஸ் இருக்கும். ஹிட் ஆச்சு அப்படின்னா 172 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து புக் ஆகிடும். அதுவே மேலே வந்து பார்த்திங்கன்னா 275 rupees டார்கெட் நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா, ஸோ அப்படி பேஸ் பண்ணி நான் வந்து மறுபடியும் 12 கேண்டிலில் வந்து நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன், கால் சைடு எடுக்கிறேன். என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாமே வந்து அந்த ஆர்டர்ஸில் உங்களுக்கு நான் ஈஸியாக காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து புட் சைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் ஹிட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ என்னோடய பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி போயிருக்கு அப்படின்னா கால் சைடு போயிருக்கு. ஸோ இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் கால் சைடு நம்ம எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,000 வரைக்கும் நம்ம போவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 39,000 நான் வைக்கல, அதுக்கு கீழே தான் வச்சுருந்தேன் எப்பயுமே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா 39,000 லெவல் போகிறதுக்கு முன்னாடி சம்டைம்ஸ் வந்து செல் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து நம்ம 20 to 30 பாயிண்ட்ஸ் முன்னாடியே வச்சுக்கிறோம். ஸோ ஆப்ஷன் சார்ட்டில் அதை பேஸ் பண்ணி தான், அதாவது இண்டெக்ஸில் 39,000, ஆப்ஷன் சார்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் வந்து முன்னாடியே வச்சு எக்ஸிட் ஆயிடுவோம். சரிங்களா, அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் நான் ஈஸியாக காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் நமக்கு வந்து கிளிக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு லாஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு ட்ரேடில் வந்து நம்ம வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பார்த்துட்டோம். சரிங்களா, அதுதான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ட்ரேடு 38,500 புட் ஆப்ஷன். ஸோ எக்ஸாக்டாக நான் சொன்ன இண்டெக்ஸ் என்ட்ரியில் தான் எடுத்துகிட்டு என்னோடய ஸ்டாப் ஹிட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோன்னா 320. ஸோ கிட்டத்தட்ட 300 ஷேர்ஸ்க்கு நான் கிட்டத்தட்ட வந்து 55 பாயிண்ட்ஸ் லாஸ் பண்ணிட்டேன், விச் இஸ் அரௌண்ட் 16,000 லாஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த 12 o'clock கேண்டில் பிரேக் அவுட்டில் மறுபடியும் நம்ம வந்து ஒரு 500 குவான்டிட்டி ஆவரேஜாக 420 ப்ரைஸ்க்கு எடுத்துட்டு 39,000 போகும்போது நம்ம 540க்கு விற்றுட்டோம். சரிங்களா, அதுதான் நான் இங்கே பண்ணியிருப்பேன். என்னோடய என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸும் அதே தான், இண்டெக்ஸில் எப்படி வச்சுக்கணும் அதே இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணி தான் நானும் இதில் ஹேண்டில் பண்ணேன். ஸோ நம்ம வந்து 12/6 கேண்டில் எடுக்கிறோம். நம்மளோட பை ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 425 rupees வச்சுக்கலாம். சரி, 425 rupees நமக்கு வந்து பை ப்ரைஸ். ஓகே,
ஸோ இந்த க்ரீன் கேனல் கிட்ட தான் என்னோட ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,000. 39,000 போகிறது வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 550 கிட்ட தான் போகும். நான் எக்ஸிட் பண்ண ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540. ஸோ 540க்கு வந்து எனக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து 540க்கு நான் ஈஸியாக எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட நான் எவ்வளோ பாயிண்ட்ஸ் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் புக் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து 120 பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸிட் பண்ண குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 குவான்டிட்டி. ஸோ கிட்டத்தட்ட வந்து எனக்கு 100 பாயிண்ட்ஸ் 120 பாயிண்ட்ஸ் ராவாகவே கிடச்சிருச்சு. ஸோ என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 58,500 ருபீஸ். பட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா புட்டில் வந்து லாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து 16,000 லாஸ். ஸோ ஓவராலாக வந்து நமக்கு வந்து 40,300 ருபீஸ் டோட்டல் ப்ராஃபிட்டாக வந்துச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேடுக்கான லாஜிக். இப்போ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நாளைக்கு ட்ரேட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நமக்கு வந்து பை வந்து 39,000க்கு மேலே தான் பை பண்ண போகிறோம். அதே மாதிரி செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,500 கீழே தான் நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் நமக்கு வந்து வாலட்டிலிட்டி கிரியேட் பண்ணோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி சைட்வேஸில் தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த இதை பிரேக் பண்ணிருச்சு, அதாவது 39,000 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா 39,400 விச் இஸ் திஸ் லெவல். அதுவே வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து 38,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ 38,000 வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு பிளான் ஆஃப் ஆக்ஷன். அதே மாதிரி கேப் அப் கேப் டவுன் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணுறோம் ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் ட்ரேட் பண்ணுறோம் கைஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பாய் கைஸ்.